அவங்க அடைக்குங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்பிஐ என்ன ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரேட்டை கட் பண்ணிருக்காங்க. என்ன ரேட்டு என்னன்னா நம்ம கடன் இருக்குல்ல, வீட்டு கடனும் கார் கடனும் கார் லோனு ஹவுசிங் லோனு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட கம்மி பண்ணிருக்காங்க. என்ன இஃப் யூ ஹேவ் நீங்க வீடோ காரோ பர்சனல் லோனோ ஃப்ளோட்டிங் ரேட்ல வச்சீங்கன்னா இஎம்ஐ வில் ரெடியூஸ், அதாவது இஎம்ஐ ரெடியூஸ் ஆகும் சரிங்களா. ஆனா இது வந்து ஃப்ளோட்டிங் ரேஞ்சில் இருக்கணும். அதாவது வட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் பண்ணுவோம், கீழே குறைஞ்சிச்சுன்னா நான் குறைப்போன்னு சொல்ற இடத்துல மட்டும்தான் இது குறைஞ்சிருக்கு. பிக்சடு ரேஞ்சில் வட்டி வாங்கியிருந்தாங்கன்னா இப்ப குறையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உடனே போய் சண்டை போடாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு கம்மியாகும். ஏன் சொல்றேன்னா பேங்க்ல இப்ப கம்மி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 50 லட்சம் உங்க வீட்டுல வாங்கிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 20 வருஷத்துக்கு கட்ட சொல்லி போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வாங்கும்போது. ஆனா இப்ப இந்த ரேட்டு கம்மியானதுனால 9 லட்சம் கம்மியாயிருச்சு இன்ட்ரெஸ்ட்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கம்மி இருக்கு, அசல் கம்மி பண்ணல. இன்ட்ரெஸ்ட்ல கம்மி பண்ணதுனால 50 லட்சம்ல, அதாவது 20 லட்சம் லோன்ல, சாரி 50 லட்சம் லோன்ல 20 வருஷத்துக்கு போட்டிருந்த இடத்துல 9 லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கம்மியா இருக்கு. இது வெறும் இல்ல, வீட்டு லோனு கார் லோனு பிளஸ் பர்சனல் லோனு. இதை பாருங்க, ஃப்ளோட்டிங் ரேஞ்ச்னா நீங்க உங்க பேங்கை கான்டாக்ட் பண்ணி பாருங்க. அது எப்படி கான்டாக்ட் பண்ணா, ப்ளீஸ் அப்டேட் மை இஎம்ஐ பேஸ்டு ஆன் ஆர்பிஐ டிசம்பர் 5 ரெப்கோ ரேட்னு கொடுத்தீங்கன்னா உங்க மெயில் ஐடியில இருந்து எந்த பிரான்ச்ல லோன் எடுத்துருக்கீங்களோ அந்த பிரான்ச்சுக்கு நான் போடுறேன் போட்டோவை பாருங்க. அந்த மாதிரி மெயில் அனுப்பிச்சீங்கன்னா அதை ஆக்சுவலி அவங்க அக்னாலஜ்மெண்ட் பண்ணி ஃப்ளோட்டிங் ரேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா மாத்தி அனுப்பணும் உங்களுக்கு. ஆனா லோன் இஎம்ஐ 10,000 இருந்துச்சுன்னா 10,000 தான் இருக்கும், அடுத்த மாசம் குறையாது. ஆனா வந்து வருஷம் 5 வருஷத்துக்கு எடுத்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியானதுனால இஎம்ஐ அமௌண்ட் கம்மியாகாது, வருஷங்கள் கம்மியாகும். அவ்வளவு தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உடனே கம்மியாச்சுன்னா கம்மி பண்ணுங்க, போய் சண்டைப்படாதீங்க. வருஷங்கள் இயர், அதாவது டைம் ஆஃப் லோன் கட்டுற டைம் மட்டும் தான் கம்மியாகுமே தவிர அமௌண்ட் கம்மியாகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 20 லட்சம் 50 லட்சம் அமௌண்ட்டுக்கு 20 வருஷம் கணக்கு போட்டு இன்ட்ரெஸ்ட் போட்டு உங்களுக்கு கொடுத்த இடத்துல இப்ப ரேட் கம்மியானதுனால வட்டி விகிதம் 9 லட்சம் ரூபா கம்மியா இருக்கு. அப்ப பாத்துக்கோங்க, 9 லட்சம் ரூபா உங்களுக்கு 2 வருஷமா 1 வருஷமா அது வந்து எப்படி நீங்க மாசத்துக்கு 50,000 கட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 11 மாசம் கம்மியாகும் இருக்காங்க சரிங்களா. 11 மாசம்ல 1.5 வருஷம் கம்மியா இருக்காங்க டைம் பண்ண. ஆக்சுவலி அவங்க சொல்ற பிரகாரம் 50 லட்சத்துக்கு எக்ஸாம்பிள் 9 லட்சம் கம்மியாகும். எக்ஸாம்பிள் 50 லட்சத்துக்கு 9 லட்சம் கம்மியாகும் சரிங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த ஃப்ளோட்டிங் ரேஞ்ச் இருந்துச்சுன்னா உங்க பேங்க் உங்க மெயில் ஐடியில இருந்து அந்த பிரான்ச்சோட மெயில் ஐடிக்கு ப்ளீஸ் அப்டேட் மை இஎம்ஐ பேஸ்ட் ஆன் ஆர்பிஐ டிசம்பர் 5 ரெப்கோ ரேட் போட்டீங்கன்னா உங்களுக்கு அனுப்புவாங்க சரிங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.